நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் மனசு குறுகுறுத்துட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதாவது இந்த சுடர் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான பண்ணி வச்சிருக்கா. அந்த பிளான் என்ன ஏது அப்படிங்கிறது புரியாம தான் விஜய் இருந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவரால என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் மல்லிக்கு கனவு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த மாரி யாரோ நம்மள கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா இந்த மாரிலாம் ஒரு கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி மல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜயும், மல்லியும் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல தான் இருக்காங்க. ஏன்னா எதுக்காக சுடர் இப்ப பிளான் பண்ணி எல்லாரையுமே அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. உண்மையிலேயே அவளுக்கு அந்த சாமியெல்லாம் வந்திருக்காது. அதாவது அருள் சொல்லிருக்காது. இவ தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய டிராமா போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த சுடர் போட்டிருக்கக்கூடிய டிராமாவை கேள்விப்பட்டாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஒரு டைம்ல என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, என்ன பண்றது, என்ன அடுத்தா எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்ற விஷயம் தெரியாம உண்மையிலேயே நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே திரு திருன்னு முழிக்க போறாங்க. அதுவும் இல்லாம கடைசி நேரத்துல தான் இந்த சுடரோட உண்மைகள் எல்லாமே நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் தெரிய வருது. அதாவது இவ என்ன பிளான் பண்ணிட போறா? ஏற்கனவே நம்ம விஜய் மல்லி கிட்ட சண்டை போடுற மாரி நடிச்சிட்டு இருக்காரு. அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடர் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லி எல்லாம் சைலண்டா நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுடருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுதான். இப்போ எல்லாரையும் தீர்த்து கட்டிடலாம். இந்த ஒரு பழிய தூக்கி மல்லி மேல போட்டா எல்லாமே பிரச்சனை ஓவர். அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பக்காவான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்க பொங்க வச்சு சமைச்சு சாப்பிட்டு அங்க இருந்து சந்தோஷமா வரணும் அப்படின்றதுதான் இவங்களோட வேலையா இருந்துட்டு இருக்கு. அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மல்லி இந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்தாலோ, அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கெமிக்கலை கலந்தாலோ, இல்ல மத்த எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதை நம்ம மல்லி சாப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம விஜயும் மல்லியும் நல்லா மூளையை கசக்கி யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே சுடர் என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. என்னதான் இப்போ பண்றது? எதிரா இப்போ பண்றது? அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு பக்கம் சுடர் எவ்வளவு பெரிய பிளான்லாம் பண்ண போறா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஒரு பக்கம் கதிரேசனும் நிஷா இங்க பாரும்மா மல்லி, நான் ரேணுகா எப்படி என்னோட பொண்ணுன்னு நினைக்கிறனோ அதே மாதிரிதான் உன்னையும் நான் நினைக்கிறேன். என் பொண்ணாதான் நினைக்கிறேன். ஆனா நீ தான் என் பொண்ணுக்கான வாழ்க்கைய அதாவது தட்டி பறிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ரேணுகாவும் நீயும் சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப நல்லதுதான். ஏன்னா ரேணுகா வெண்பாவை பெத்தெடுத்திருந்தாலுமே கூட வெண்பாவை வளர்த்தது, அதாவது பாசத்தை ஊட்டி வளர்த்தது நீதான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருங்க. அதை தான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். இல்ல எனக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை, விஜயும் வெண்பாவும் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை வெறுக்கிறத தவிர வேற வழியே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கதிரேசனுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சா இப்படிலாம் பேச மாட்டாரு. அந்த ஒரு விஷயம் நல்லாவே நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அதாவது இப்போ இந்த ராஜேஸ்வரி கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது. நான் போட்ட பிளான் மட்டும் பக்காவா முடிஞ்சது அப்படின்னா, இதுக்கப்புறம் இங்க ஆள போறது நம்ம 2 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏதோ ஒரு மிகப்பெரிய அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கள கொண்டுட்டு அந்த ஒரு அரசவையில உட்கார்ந்து இவங்க ஆட்சி ஆள்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சுடர், ராஜேஸ்வரி இவங்க எல்லாரையுமே தூக்கி ஜெயில்ல போட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் நல்லபடியா நடக்கும். அந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்பவும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்தடுத்து என்னடா இங்க இந்த சுடர் என்னதான் பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதுதான் இப்போ இந்த சுடர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே விஷுவலா தெரிய ஆரம்பிச்சிருது. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சுடர் அவ்வளோ பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கா. அவ கையில கெமிக்கலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இங்க நடக்க போற சம்பவம் மட்டும் சிறப்பா இருக்க போகுது. அதாவது இந்த மல்லிய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாருமே குடும்பத்தோட இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா குடும்பத்தோட கைலாசத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. இனிமே இதுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா இனிமே யார் நினைச்சாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, இவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. அதாவது அவங்க குலதெய்வம் இருக்காங்க பாத்தீங்கன்னா,
அந்த ஒரு கடவுளே வந்தாலுமே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ரொம்பவும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. உண்மையில இந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிச்சிட்டு இப்போ மல்லியும் விஜயும் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஷாக்கு. எல்லாரையுமே கொல்ற மாதிரி அப்படி என்னதான் பிளான் வச்சிருக்கா இவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இந்த சுடருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கோவில்ல வச்சுதான் நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் தெரியும். அதாவது நம்ம போட்ட எஃபோர்ட்லாம் வந்து இவ்வளோ வந்து ரொம்பவும் மோசமா போயிருக்கு. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஏதுதான் நடந்துகிட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியில வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து வந்து இந்த தொடருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம திருன்னு வந்து முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. ஏன்னா அவளோட பிளான் பக்காவா இருக்கு. பட் இருந்தாலும் அத வந்து ஒழுங்கா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இல்ல அப்படின்னா அடுத்ததா என்னென்ன நடக்கும்? ஏது ஏது நடக்கும்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாமே வந்து நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்போ அவளும் வந்து கொஞ்சம் புலம்பிக்கிட்டு தான் இருக்கா. பட் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லியும் அதே மாரி அ அடுத்ததா வந்து இந்த சுடரோட சுயரூபத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக விஜயும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயமாவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.